பக்தி ரொம்ப அவசியம். பக்தி மார்க்கம் தான் மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தும். வள்ளலார் சொன்னார், நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்துன்னு. அது மாதிரி ஆன்மீக மருந்து எல்லாருக்கும் தேவை. அதை நீங்கள் விருந்தா படைக்கிறீங்க இன்னைக்கு. நான் வந்து வள்ளலாரை பற்றியோ இல்லை வடலூருக்கோ எனக்கு அதை பற்றின அனுபவம்லாம் கிடையாது. முத பாட போனேன். அங்கே போய் உட்கார்ந்தோடனே எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம். டியூன்லாம் இங்கேருந்து டியூன் பண்ணி போயிட்டு இருந்தேன் பாடுறதுக்கு. அந்த டியூன்லாம் மறந்து போயிட்டு நான் வேற ஒரு டியூனில் பாடுறேன். நான் ஒரு கல்யாணியில் கம்போஸ் பண்ணதெல்லாம் ஆனந்த பைரவியில் வருது, நாதராம கிரியாவில் வருது, மாறுது, மெட்டெல்லாம் மாறுது. ஏன் அப்படின்னு தெரில, என்னென்னு தெரில. நான் மேடையிலே சொல்கிறேன், நான் இது வந்து சண்முக பிரியாவில் கம்போஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அது நாதராம கிரியாவில் போய் நிற்கிது, என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம். அவரை பின்பற்றணும் அப்படின்னு உள் மனசு தோன்றுச்சு. சுத்த சன்மார்க்கத்துக்கு போயிட்டேன். அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டேன்.